ஓம் சாந்தி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறை சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இங்கு இணைந்து பயணிக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் எனது வணக்கம். நம்ம இங்கு ஆகம வேதம் எனும் பரத்வாஜ மாமுனிவர்களால் இயற்றப்பட்ட அந்த அந்த வேதத்தினுடைய சாரத்தை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்ளும் விதமாகவும் நம்ம இங்க பயணிக்கிறோம். அதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த பரத்வாஜ முனிவராகிய பரதவசி முனிவருக்கு எனக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம்ம இதுவரைக்கும் அந்த ஆகம வேதத்தின் மூலமாக நம்ம எப்படி இறைவனுடன் இணைந்திருக்கணும், அவர் ஒளியாக எப்படி சிந்திக்கணும், அதற்கு நம்ம ஆதிபராசக்தியை எப்படி தொடர்பு கொண்டு அவரை வணங்கி வேண்டி அவருடைய ஒரு உதவியின் மூலமாக அவர் நம்மளை கொண்டு போய் அந்த ஒளியான இறைவனுடன் இட்டு செல்வார் என்பதாக தெரிந்து கொண்டோம். அப்ப அந்த ஒளியான இறைவனை அடைவதற்கு இறைவனை ஒளியாகவே சிந்திக்க வேண்டும். அது நம்ம சூரியனை பார்த்து சூரியனாட்டம் இருப்பாரு அப்படின்னு நினைச்சாலும் சரி, தீப ஒளி இருக்கு இல்லையா, அதை பார்த்து நினைச்சாலும் சரி, இல்லை கோவில்ல போனா பந்தங்கள்னு சொல்லி பந்தம் பிடிக்கிறதுன்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த கடவுளை சுத்தி தீப்பந்தம் பிடிச்சிட்டு போவாங்க, அந்த மாதிரி நினைச்சாலும் சரி, யாகத்தில் ஒளிரும் அந்த ஒளியாக நினைச்சாலும் சரி, எப்படியாவது இறைவனை ஒளியாக சிந்திக்கும் ஒரு முறைமையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்குதான் நம்ம வீடுகள்ல சாமி கும்பிடும்போது விளக்கேற்றி வைக்கிறது, தீப ஆராதனை காட்டுறது போன்ற விஷயங்கள் இன்றளவும் நடைபெறுது, வீடுகள்லயும் சரி கோவில்லையும் சரி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இறைவனும் ஒளியாக இருக்கிறான். நமக்குள்ள இருக்கிற அந்த சிற்றணுவான ஆன்ம அணு அப்படிங்கிறதும் எப்படி இருக்கு அப்படின்னா சின்னஞ்சிறு ஒளியாக இருக்கு. அந்த வெள்ளை நிறமான அந்த ஆன்ம அணு பொன்னிறமாக ஒளிரும் பொழுது அது அந்த இறைவனோட அது இணையக்கூடிய பக்குவத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மேலும் மேலும் அந்த ஒளியான அந்த பரஞ்சோதியான இறைவனை சிந்திக்கும் பொழுது, பரஞ்சோதியாக சிந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா ரெண்டுக்குள்ள உறவும் ஒன்றுக்கொன்று உறவு மேம்படும். அப்ப எப்படி தலைவனும் தலைவியும் இணைவது போல தலைவனையே ஒரு தலைவியானவள் சிந்திச்சுட்டே இருக்கா, தலைவியே தலைவன் சிந்திக்கிறான் அப்படிங்கிறச்சு அவங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்படுறது இல்லையா, அது மாதிரி நமக்கும் அந்த ஒளியான அந்த பரமாத்மா அப்படிங்கிற பரஞ்சோதிக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் ஒரு உறவு ஏற்படும் கண்ணா. சரியா? இப்ப அதுக்கு நம்ம முதல்ல நமக்குள்ள ஒளிர்ற வெள்ளை ஒளியா இருக்கிற ஆன்மாவை பார்க்கணும். அதுக்கப்புறம் அது பொன்னிறமாக மாற்றம் பெறுவதை பார்க்க வேண்டும். அதன் பின்பாக நான் அந்த நம் ஆன்மாவும் நம்மளுடைய ஜோதியும் அந்த பரஞ்சோதியும் இணைந்து ஒரு ஜோதி ஸ்வரூபமாக நமக்குள்ளே இருந்தே வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியும். இது ஒவ்வொன்றும் தருணமாக அமையும். நம்ம அதுக்கு தீவிர முயற்சி செய்யணும். வம்சம் இதை நம்ம பார்த்தாச்சு போன தடவை வரைக்கும். அதுல அவர் ஒரு ப்ராக்டிஸும் சொல்லி கொடுத்தாரு. உங்களோட அந்த விளக்கொலியை பார்த்துட்டு கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்குள்ள அது ஒளிர்வது போல தோன்றும். சூரியனை பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டீங்கன்னா அந்த சூரியன் உங்களுக்குள்ளேயே ஒளிர்வது போல தோன்றும். இதெல்லாம் நீங்க அடிக்கடி செய்யும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளித்துவம், அந்த உஷ்ணம், அது வெப்ப சக்தியானது அழகா பெருகும் பொழுதுதான் ஆன்ம தரிசனம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஓம் சாந்தி. இப்ப அவர் இன்றைக்கு பஞ்சகோஷா என்பதை பற்றி கூறுறாரு, அதை பார்க்கலாம். மகான்கள் யாவரும் ஆத்ம தரிசனம் கண்டவர்களே. ஆத்மாவின் தரிசனம் கண்டுவிட்டால் ஈசனுடன் நம்ம கலந்து விடலாம் அப்படிங்கிறார். ஒளியான ஆத்மாவை பொன் ஒளியா ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஈசனுடைய கலப்பு செய்து விடலாம் அப்படிங்கிறாரு. நமது ஆன்மா நம் உடலில் உள்ளே வைக்கப்பட்டிருந்தாலும் அது பிரபஞ்சத்தையும் அண்ட சராசரங்களையும் எளிதில் தொடும் வண்ணம் சக்தி வாய்ந்தது. என்னதான் உடல் என்னும் கூட்டுக்குள்ள ஆன்மா இருந்தாலும் முயற்சியும் பயிற்சியும் செஞ்சு உறுதியும் வைராகியமும் வச்சுக்கொள்ளும் போது நம்ம எளிதாகவே என்ன பண்ணிடலாம், இந்த பிரபஞ்சத்தையும் அண்ட சராசரத்தையும் நம்மளால தொடக்கூடிய வலிமையும் இருக்கு. ஆத்ம தரிசனத்தை காணும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். சரியா? ஆத்ம தரிசனத்தை நம்ம கண்டு பாக்கியம் பெற்றுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய
உள் ஒளி எப்படி பண்றது? ஒளிர்கிறது. அப்ப நம்மளுடைய நம்ம சொல்ற ஒரு இந்த ஞான பாதை, ஞான மார்க்கம் வந்து யார் கேட்டாலும் எளிதில் அவங்களுக்கு வசப்படுற மாரியே இருக்கும். அதுதான் அதோட சிறப்பா இருக்கும். புரியுறதா? அப்ப பூமியில பதிந்திருக்கிற உடல் வந்து பூமியில மட்டும்தான் உறவாட முடியும். ஆனா சக்தியை வெளிக்கொண்டு வரும் 2ஆம் உடலானது அந்த 2வது உடல், அதான் பஞ்ச கோஷத்துல 2வது உடல் என்ன பண்றதுன்னா, சக்தியை கொண்டு வரும் உடலாக இருக்கு. அப்ப பூமியோட காந்த சக்தி உள்ள மட்டும் தானே உறவாடும். அப்ப எண்ணெய் வடிவில் காற்றில் கலக்கும் 3ஆம் உடல் என்ன பண்ணும் அப்படின்னா, பித்ருக்கள் உலகம் வரை செல்லக்கூடிய அந்த ஒரு நிலையுமே அதுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. 4ஆம் உடல் வந்து இங்கு எங்கேயுமே தங்கிடாம ஈசன் உலகம் வந்து சேர்ந்து விடும். அப்ப 5ஆம் உடல் தான் என்ன பண்ணும்? ஆனந்த மயத்திலேயே லயித்திருக்கும். ஆனந்த மயத்துல லயித்திருக்கிறது அப்படின்னா என்ன? பரமானந்தம்னா என்ன அப்படின்னா, ஹாப்பியும் இருக்காது, சேடும் இருக்காது. அதாவது மகிழ்ச்சியும் இல்லாமல், வருத்தமும் இல்லாத ஒரு நிலை. இது எத பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி கிடையாது. எத பார்த்தாலும் வருத்தமும் கிடையாது. எதிலேயுமே குற்றமும் கிடையாது. எதிலேயுமே உயர்வும் கிடையாது. அப்படின்னா ஒரு சட்டில்னஸ் அப்படிம்பாங்க இல்லையா? அதனால எதுவுமே அற்ற ஒரு நிலைப்பாடாக, அதனால எப்பயுமே ஒரு மலர்ந்த முகத்தோட அப்படியே இருப்பாங்க. எதை எதையோ எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறது போல ஒரு ஒரு இதுவா அது அமைஞ்சு போயிடும். அப்ப ஆன்மாவானது ஒவ்வொரு நிலையிலும் நம்மோடு கூட வரும் ஈசனை கலக்கும் வரை அப்ப ஆன்மா அப்படிங்கிறது இந்த உடலோட ஒவ்வொரு நிலையும் நம்ம கடந்து வரும்போது பூமியோட மட்டும் இருக்கும். அப்புறம் காந்த புவியீர்ப்பு விசையோட இருக்கும். அப்புறம் அப்புறம் வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நம்ம வந்து 3வது உடலை தொடும்பொழுது நம்மளால அந்த பிரிதிர்கள் உலகம், அதாவது நீத்தார் இருக்காங்க இல்லையா? நீத்தாரோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்ப நீத்தாருக்கு மேல நம்ம இன்னும் ஆன்ம முயற்சி செஞ்சு வரும்போது ஈசனோட கலக்க முடியும். இப்ப ஈசனோட வந்து அடைய துடிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அது ஈசனை வந்து அடையணும் அப்படின்னு துடிக்கிற இந்த உடல் என்ன பண்ணும்னா, அப்புறம் என்ன பண்ணும்னா, ஆனந்த மயத்துல இருக்கும். அந்த ஈசனோட கலக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரக்ஞை கூட அற்று அது மாட்டுக்கு இருக்கும். இப்ப அந்த ஆத்மா வந்து ஒவ்வொரு நிலையிலயும் நம்மளோட கூட வருது. இந்த உடலோட பயணத்துல. ஈசனை கலக்கும் வரை. அத நம்ம புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நாங்க சொல்றோம். அப்ப ஈசனின் வாசல் நெருங்கி விட்டீர்கள் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் உடலை பிரிந்து தனியாக சென்றடையும் எல்லை அது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மா என்ன பண்ணும்? அந்த உடலை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ஈசன் அடைஞ்சிட்டு வரும். அதுக்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். இப்ப துர்மரணம் நேர்ந்து உடலை பிரியும் ஆத்மாக்கள் 2ஆம் நிலையிலேயே தங்கிடும் அப்படிங்கிறாங்க. 5 நிலை முடிஞ்சு நம்ம உடலை விட்டு பிரிஞ்சு வெளியில சென்று போய் ஆன்மாவை ஈசனோட கலக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு உயர்வானதா இருக்கு. ஆனா 2ஆம் நிலையிலேயே நம்ம கொஞ்சம் அந்த புவியீர்ப்பு காந்த விசையில இருக்கும்போது இறந்துட்டோம் அப்படின்னா, என்ன எப்படி இருந்துரும் அப்படின்னா அந்த உடல் அப்படியே அந்த ஆத்மாக்கள் வந்து அவங்க சந்ததியினர் மட்டுமே அவர்களுக்காக வேண்டி பூஜிக்க அடுத்த நிலைகளை அடைய முடியும். அந்த அந்த துர்மரணம் வந்துரும். அப்ப வந்து அந்த பிரியும் ஆத்மா வந்து இந்த 2ஆம் நிலையிலேயே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆகுறது, அந்த விஷம் அருந்தி செய்யறது, அவங்களே தனக்கு தற்கொலை செய்யறவங்க அந்த 2ஆம் நிலையில மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப இந்த 2ஆம் நிலைக்கு மேல அந்த எழும்பி அந்த ஆன்மாவால வர முடியாது. அப்ப அவங்களுடைய சந்ததியினர் வந்து அவங்களுக்காக பூஜை செய்யவோ, அடுத்தடுத்து அந்த ஒரு திதி குடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சு இறைவனையே சிந்திக்கும்போது தான் அவங்களால நிலை உயர முடியும். அப்ப இந்த உடலினை வந்து கொண்டு நன்கு வாழ்ந்து முடிப்பவர்கள் 3ஆம் நிலையான உடலை பெறுறாங்க. அப்ப நான் பூரணமா இங்க உலகத்துல வாழ்ந்துட்டு, இயற்கையாவே இறந்து போறோம் இல்லையா? இந்த உடலுக்கான சக்திய இழந்து, இந்த உயிர் இனிமே இந்த உடல்ல தங்க முடியாது. இந்த ஓட்ட உடல் 9 வாசலும் வீணா போச்சுன்னு சொல்லி வெளியில வரும்போது, எங்க எங்க இருக்கணும்? இந்த உடல் தன்னுடைய 3ஆம் நிலை, 3ஆம் கோஷத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த 3ஆம் கோஷத்துல இருக்கும்போது தான் எங்க போறோம் நம்பன்னா, பித்ருக்கள் லோகம். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நீத்தார் உலகத்துக்கு நம்ம செல்ல முடியுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு நிலையா நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப 3ஆம் கட்டண அந்த நீத்தார் உலகத்துக்கு செல்றோம் இல்லையா? எண்ணங்களை தாங்கி இருக்கும் மனமாகிய உடல் அது. அப்ப வாழும் காலமே போராடி பெறுவது 4வது உடலாகிய அறிவு உடல். வாழும்போதே நம்ம இந்த உலகத்துக்கானவங்க இல்ல. நம்ம சென்று அடைய வேண்டியது இறைவன். ஒளியான அந்த இறைவன போய் அடையணும். ஒளி உலகுக்கு போணும்.
அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ஒரு அறிவு இருந்து அந்த அறிவுல நம்ம நின்று அந்த இறைவனை நம்ம இது பண்ணி ஆராய்ந்து நிக்கிறோம் இல்லையா? அப்பதான் அது 4ஆம் உடலாகிய அறிவு உடல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம அந்த அந்த 4வது மனமான அந்த உடல்ல இருக்கிறனால தான் நம்ம இறைவன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில இருக்கோம். இப்ப 4வது உடல்லேருந்து 5வது உடல்ல போகும்போது ஆனந்தமயமாக ஆகுவோம். இதுதான் நம்ம உடல்ல இருக்கிற 5 கோஷங்கள். நம்ம படிச்ச அந்த அன்னமய கோஷம், அந்த அது கிடையாது. இதுதான் எடுத்து சொல்லியிருக்காரு. இப்ப உங்கள் ஆன்மா அடைந்திருக்கும் அந்த நிலையை நீங்க இப்ப உணர்ந்துக்கணும். இப்ப நம்ம எப்படி உணர்ந்துக்கணும்னா, இப்பவே நம்ம ஆன்மா எந்த நிலையில இருக்கு? அப்படின்னு உணர்ந்துக்கணும். 3ஆம் நிலையில இருந்தா நம்ம 4ஆம் நிலைக்கு வரணும்ல, ஈசன கலக்கறதுக்கு. அதனால எல்லாரும் ரெடியா குஷி குஷியா ரெடியாகி வரணும். சரியா? இப்ப ஆன்மா அடைந்திருக்கும் அந்த நிலையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஈசனே என உரைக்கும் நேரம் ஆன்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? சிவபகவானே, சிவபகவானே, இறைவனே அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? ஒருத்தர் ஒரு விதமா இறைவனை அழைக்கிறோம் இல்லையா? எப்படி அழைக்கிறோமோ அந்த விதமா அழைக்கும்போது எவ்வளவு குஷியா இருக்கு. அவரை பத்தி பேசும்போது நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோம் இல்லையா? நான் கூட இதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் வரைக்கும் ஒருத்தரோட இறைவனை பத்தி பேசிட்டு தான் வரேன். அப்ப நமக்கு நேரம் காலம் தெரிய மாட்டேங்கிறது. மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப நம்ம நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கும் இறைவனுக்கும் ஏற்கனவே ஒளிப்பாலம் பிறந்ததிலேருந்தே இருக்கு. எல்லா மனிதராக பிறக்கிற எல்லாருக்குமே இறைவனுக்குமே என்ன இருக்கு? ஒளிப்பாலம் இயற்கையிலேயே இருக்கு. நம்ம இந்த உலகாய விஷயத்துல ஈடுபடுறதுனால அந்த வந்த வழிய மறந்துட்டோம். ஒளிப்பாலத்துல பயணிக்கிறத. இப்ப ஒளிப்பாலத்துல பயணிக்கிறதுக்கு தான் நமக்கு இங்க இந்த ஆகம வேதம் எடுத்து உரைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒளிப்பாலத்திலேயே மெய் வழியிலேயே இறைவனை நினைத்து சிந்திச்சு, ஒளியான இறைவனை சிந்திச்சு நம்ம பயணப்படும்போது, ஒவ்வொரு அடியாக நகர்ந்து வைக்கும்போது, இறைவனை எளிதில் சென்று அடையக்கூடிய வாய்ப்பு இந்த கலியுக கடைசியில நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. பல 1000 வருஷம், பல 100 வருஷம், பல கல்பங்கள், பல யுகங்கள் தவம் இருந்து ஆன்றோர், சான்றோர், முனிவர்கள், சித்தர்கள்லாம் பெற்ற இந்த நிலைய எளிதில் அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த கலியுக கடைசியில கிடைச்சிருக்கு. ஏன்னா, இனி காலம் செல்லாது. சிறிது காலம் தான் இருக்கு. யுக மாற்றம் அடைய போறது. கலியுகம் வந்து சத்திய யுகமா மாறப்போறது. அப்ப அதுக்கான கேண்டிடேட், அதுக்கான பெர்சன் தேவைப்படுறாங்க. சத்தியுகத்துக்கான பிரஜைகள் தேவைப்படுறாங்க. அப்ப ஆன்மாக்கள் முன்னேற்றம் அடையணும். அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. நம்ம அந்த ஒளியான இறைவனை, ஒளியான இந்த ஆன்மா அணு வந்து சிந்திக்கும் பொழுது 2ம் எப்படி பண்றது? ஒன்றோடு ஒன்று சேர்றது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒன்றும் அசையாமல் நின்று போனது. நாமும் அந்த இறைவனும் இணையும் பொழுது, நமக்கு இயக்கம் அப்படிங்கிறதே இல்லாம ஒரு வே ஒரு நிலை இருக்கும். சுத்தி எதுவுமே நடக்காது. எல்லாமே நின்றுடும். அதுதான். அப்ப அந்த இறைவனோட கலக்கணும். ஈசனோட கலக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய கோலா இருக்கணும். சரியா? இப்ப வந்து இப்போ இப்ப வாழ்ந்து உடல் முடிஞ்சு செல்பவர்கள் நிலைகள் வந்து என்னன்னு பார்த்துட்டோம். அதுதான் வந்து 3ஆம் நிலையா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஞானம் அடைந்தவர்கள் இப்ப இப்ப ஞானத்த நோக்கி பயணிக்கிறோம். ஞானத்த நோக்கி பயணிச்சு ஆன்மாவ பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஞானம் அடைந்தவரா ஆகிறோம். அப்ப 5ஆம் பட்டத்துல போய் நின்றுவிட்ட காரணத்தினால் மட்டுமே எளிதில் நாம தொடர்பு கொள்ள முடிகிறது. இப்ப ஞானம் அடைந்தவர்கள்லாம் வந்து எளிதில வந்து தொடர்பு ஒருத்தர கொள்றாங்க. ஒருத்தரோட வராங்க வந்து தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு அந்த ஆன்மாவை உணர்ந்திருந்தா தான் தொடர்பு கொள்ள முடியும். இல்லாட்டி என்ன பண்ண முடியும்னா, தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களும் ஆன்மாவை அறிந்தவர்கள். அப்ப யார் ஒருவன் ஆன்மாவை அறிந்த அந்த ஆன்ம ஒளிய வெள்ள ஒளியையான்னு பார்க்கணும். பிந்து போல, ஒரு சுடர் போல பார்க்கணும். ஒரு கட்டை நெத்தியில கட்டை விரலால ஒரு திலகம் வச்சுண்டா எப்படி இருக்கு இல்லையா? அந்த அந்த ஷேப்ல அந்த ஆன்மாவை யார் ஒருவன் பார்த்தாரோ, அவர்களோட மட்டும் தான் இந்த பாரவான்களான ஹையர் சோலால கனெக்ஷன் வச்சுக்க முடியும். இப்ப முதல் 3 கட்ட நிலைகளை யாவரும் கடந்து விட்டீர்கள். 4ஆம் கட்டமாக ஆராய்ந்து நிற்கும் கட்டம் அதில் சிலர் இருக்கோம் இல்லையா? சிலர் என்ன பண்றாங்க? 5ஆம் கட்டத்தை அடையறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இது முன்னரே நாங்க என்ன அது முன்னரே உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. "பிறித்திருக்கள் உலகில் தங்கி விடாமல் உலகம் அடைய தியானியுங்கள்" அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்ப உலகம்னு அவர் எத சொல்றாருன்னா, ஒளி உலகத்த. இப்போ ஒளி உலகத்த தியானம் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய
இங்க நம்ம முயற்சியா இருக்கணும். இல்லாட்டி நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, அந்த நீத்தார் உலகத்துல போய் மாட்டின்றுவோம். பிருத்திற்கள் உலகம்னு அவர் சொல்றாரு. அது பேர் நீத்தார் உலகம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அங்க போய் நம்ம அங்க சென்று அடைஞ்சிடுவோம். அப்ப அந்த 3ஆம் கட்ட நிலைய தாண்டி நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா, ஒளி உலகை பத்தி சிந்திக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த நீத்தார் உலகத்துக்கு போயிட்டோம், பிருத்திற்கள் உலகத்துக்கு போயிட்டோம்னா, திருப்பி நம்ம எகைன் அண்ட் எகைன் நம்ம பர்த் எடுத்தாகணும். சரியா? நம்ம முன்னோர்களுடைய அந்த வழித்தோன்றலாக வந்து 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 நம்ம இந்த கர்மாக்களை செய்யக்கூடிய தன்மையில நமக்கு இங்க அப்படிதான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஒளி உலகை நோக்கி சிந்திக்க ஆரம்பிக்கணும். இப்ப ஆன்மாவை அறிதலே ஞானம். இப்ப ஞானம் அடைஞ்சுட்டேன், ஞானம் அவர் ஞானம் சொல்றாரு, அவர் ஞானம் சொல்றாருன்னா, யாருமே இங்க ஞானத்த சொல்ல முடியாது. ஏன்னா, ஆன்மாவ அறிஞ்சு ஒருத்தன் உணர்ந்து அத பார்க்கும்போது தான் அவன் ஞானமே அடையறான். அப்பதான் அந்த ஞானம் அப்படிங்கிற எல்லைக்கு வரான். அப்ப இது எல்லாமே இப்ப சொல்ற ஒரு 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 ஒருத்தர் படிச்சு ஒண்ணு சொல்றாங்கன்னா, அது ஞான மார்க்கம்னு புரிஞ்சுக்கணும். ஞானத்தை அடையக்கூடிய மெய்யான வழி, உண்மை வழின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஏனெனில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு துளியாக வீற்றிருப்பவர் யாரு? அது சிறு துளியான ஆன்மாவாக இருக்கிறது யாரு? அது ஈச துளி தானே! அத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஆன்ம தரிசனம் பெற போராடணும். ஆன்மாவினை நெருங்கிவிட்ட காரணத்தினாலேயே அதன் ஒளிர்தலையும், தாமரை விரிதலையும் உணர்கிறீர்கள். இப்ப தாமரை விரிந்து அந்த ஒளி வரணும். நன்னா பார்த்துக்கணும். தாமரையும் விரியணும், ஒளியையும் பார்க்கணும். 2ம் நமக்கு நடக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே இறைவனையே நினைத்து நினைத்து நினைக்கிறது தான் நம்மளோட கோலா இருக்கணும். தாமரை முழுதாக விரிந்தால் தான் உள்ளிருந்த தேன் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அ அதுக்கப்புறம் தானே மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்படித்தானே நம்மளுடைய இயற்கையில இருக்கு. அதே மாரி நம்மளுடைய தலையில தாமரை அப்படியே இருக்கிற அந்த சக்கரம் சகசிராரம் விரியணும். அப்புறம் உள்ளிருந்த தேன் வெளிப்படும். அந்த ஆன்மா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்பதான் என்னாகும் மகரந்த சேர்க்கை. ஆன்ம அணுவும், பரம அணுவும் என்ன பண்ணும்? 2ம் ஒன்றுக்கொன்று உறவு கொள்ளும். சரியா? ஒன்றோடு ஒன்று கலக்கும். அப்ப மின்னுகின்ற ஆத்மாவை கண்ட நீங்கள் அதன் ஒளி வடிவம் ஓங்கி உயர்வதையும் பாருங்கள். முதல்ல மின்னற மாரி பார்ப்போம். சின்ன சின்னதா அப்படி மின்னி மின்னி சம்கி ஒர்க்ன்னு சாரீஸ்லலாம் இருக்கும் இல்லையா? இந்த கிளிட்டரிங் சாரீலாம் வாங்குறோமே, சின்ன சின்ன டாட் இருக்கே, அது மாரி பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தா, அந்த பரமாத்மாவோட அது உறவு கொள்ளும்போது, அது ஓங்கி ஒளிருவதையும் பார்ப்பீங்க. இது எல்லாமே எங்க பார்க்குறோம்? நமக்குள்ள பார்க்குறோம். அதையே வெளியேயும் பார்க்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஒளியா இருக்கும். சரியா? அப்ப உங்களின் ஆன்மா வடிவம் ஒரு சிறு துளியே. பலரும் இத கண்டிருப்பாங்க. ஆனா, அதுவே ஆன்மா என்பதே தெரியாது அப்படிம்பாங்க. கண்டிப்பா தெரியாது. எனக்கு ஒரு 10த் படிக்கிறதுலேருந்தே தெரியும். முன்னாடி ஒரு பளிச்சு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் தெரியும். நான் நினைச்சேன் இந்த மூக்குத்தி வந்து அப்படி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுறதுன்னு. ஆனா, அது இங்க வந்து இந்த இந்த ஞானம் கேட்கிறோம் இல்லையா? எப்படி எப்படி வரணும் அப்படின்னு ஞான மார்க்கத்துக்குள்ள அப்படி வந்து கேட்கும்போது தான், ஓ! நம்ம அன்னையிலேருந்தே நம்ம ஆன்மாவ நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சது. ஆ அப்ப வந்து இப்ப தெரிஞ்சு அதுக்கப்புறம் தெரிந்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி தெரியாம பார்த்திருந்தேன். இப்ப இந்த சிறிய ஒளி வடிவமாம் கொண்டு நெளியும் உன் ஆன்மாவைக் கண்டு அதைப் பற்றி போற்றி நில். அப்ப இந்த குட்டி குட்டி ஒளியா தெரியிற அந்த ஆன்மாவ சிந்திச்சு சிந்தித்து அதையும் போற்றி, ஆத்மாவே நீதான் என்னோட பரமாத்மாவோட என்ன சேர்க்கணும் அப்படிங்கிற மாரி அதையும் நம்ம போற்றி நிக்கணும். அப்ப பல உயிர்கள் உடலெடுக்க வானில் காத்துக் கொண்டிருக்கும் காட்சிய நீங்க காண்பீங்க. அப்ப பல பல உயிர்கள் அதாவது இந்த மாரியான நெறைய ஒளித்துளிகள நம்ம பார்க்க முடியும். இது எல்லாமே அவ சொல்ற எல்லாமே உண்மை. எல்லாமே தாண்டி தான் வந்திருக்கேன். அவையாவுமே ஆன்மாக்கள் தான். அப்ப பல ஆன்மாக்களும் தீட்சை பெற்று கண்டதனால் மட்டுமே அவரின் ஆன்மாவை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றீர்கள். இப்ப பல ஆன்மாக்களோட தீட்சை பெற்று கண்டதுனால தான் நம்ம வந்து அவங்களோட ஆன்மாவையும் பார்க்க முடியுது. ஒளிரும் சிறு வடிவம் கொண்ட ஆன்மாவை எண்ணியே இனி தியானியுங்கள். அதற்கே ஒளி கூட்டுங்கள். அப்ப ஈச தரிசனம் விரைந்து நடக்கும். அப்ப நம்ம இந்த மாரியே அதுக்கு ஒளி கூட்டிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, சிறிய சிறிய அந்த நம்ம கீழ விழுந்திருக்கிற அந்த ஆன்ம அணுக்கள் எல்லாமே தங்கமயமாகி போய் அதோட இணைஞ்சு தங்கமயமாக அது தெரியும். இவையே 5 வகை கோஷங்கள் அப்படின்னு வேற மொழியில சொல்லியிருக்காங்க. அத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப கற்பனையில் பறந்து வந்து உலகம் அடைய சொன்னது என்ன அப்படின்னா, உடல் கொண்டே ஞானம் அடையும் மார்க்கமாகும். அப்ப கற்பனைய வளர்த்துக்கணும். உணர்வுகளால கற்பனையா சிந்திச்சு எங்க உலகத்த நீங்க நெனச்சு நெனச்சு எங்கள வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க.
சொல்லுவாங்கல்ல, அந்த நெனப்பு தான் பொழப்ப கெடுக்கும்னு நமக்கு சொல்ற வழக்கம் இருக்கு. ஸோ அந்த நெனப்பு தான் என்ன பண்றதுன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழற உலக பொழப்பு இருக்குல்ல, அத கண்டிப்பா கெடுத்து நமக்கு ஆ அந்த ஒளி உலகத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்ப தரும். அப்ப அந்த நினைவ எங்க கொண்டு வைக்கணும்? ஒளி உலகுல வைக்கணும். இந்த புவி உலகுல இருக்கிற இந்த நினைவ கொண்டு ஒளி உலகுல வைக்கணும். இப்ப உடல் கொண்டே ஞானமடையும் மார்க்கத்த பத்தி இப்ப நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 5 வகை உடல்கள் என்னன்னு சொல்லிட்டேன். அந்த 5 வகை உடல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்ன்னு பார்த்துட்டு, அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்மள உயர்த்திக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒளிய சிந்திக்கணும் அப்படின்ட்டாரு. ஏன்னா நம்ம இல்லாட்டி 3 உடல் நம்ம சாதாரணமா உயிர் பிரியறது இல்லையா? நம்ம தாத்தா, பாட்டிலாம் பல வருஷம் வாழ்ந்து இறந்துருக்காங்கல்ல. 85, 90, 100லாம் அப்படிலாம் இறக்கும்பொழுது, அவங்க 3ஆம் நிலையில தான் இருக்காங்க. அப்ப திரும்பி என்ன பண்ணுவாங்க? அவங்களோட தாத்தா, பாட்டியோட இணைஞ்சு கொண்டு, அந்த வம்சத்தோடைய கர்மாக்கள கழிக்கிறதுக்கு அது அது அப்பப்ப தருணம் வாய்க்கும்போது உடல் எடுத்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஒளி உலகத்த சிந்திக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? நீத்தார் உலகத்திலேருந்து அழகா மேல போ முடியும். ஒன்றொன்று புரிந்து செயல்பட்டோம்னா, நமக்கு அழகான ஒரு உயர்வு கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். உடம்பு உடல்ல சுருக்கி பறந்து கண்ணுக்கு எட்டு தூரம் வரை பார்த்தீங்கன்னா, சிறு சிறு புள்ளியாக உடல் மறைவதை பார்ப்பதும் ஒரு வித பயிற்சி. அதாவது உடல அப்படியே வைட் அப் பண்ணிக்கிறது, உடல அப்படியே சுருக்கிக்கிறது. உடல விரித்துக் கொள்வது, உடல அப்படியே விரித்து அண்ட ஆகாயமா ஆக்கிக்கிறது. அப்புறம் அத அப்படியே சுருக்கி சின்ன புள்ளியாக்கிக்கிறது. இது எல்லாமே மனம் கொண்டு செய்யலாம். அதுக்கப்புறம் தானாவே உணர்வு கொண்டு நடக்கும். இது எல்லாமே நம்ம செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது, இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்மள ஒளி உலகுக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு பாதையா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். வந்து அந்த ஒளியும், இருளும் கூடும் நேரமே உகந்த நேரமாகும். அதாவது சாயங்காலம் 5:45லேருந்து 6:15 காலையில அந்த 5லேருந்து 6க்குள்ள இருக்கு இல்லையா? இருளும், ஒளியும் சந்திக்கிற நேரமா இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் இந்த இந்த ரெய்னி டேஸ், வின்டர் டேஸ்லலாம் கொஞ்சம் வெளிச்சம் வரது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அதே சம்மர்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 4:45க்கே விடிய ஆரம்பிச்சுரும். நம்ம அந்த அது போட்டிருப்பான். சூரிய உதய நாழிகைன்னு சொல்லி கேலண்டர்ல. அதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே நம்ம துவங்கிடணும். நம்மளுடைய இந்த இறை சிந்தனைய துவங்க ஆரம்பிச்சிடணும். ஓம் சாந்தி. அப்ப 2ஆம் கட்ட நிலையான சூட்சும உடலை அனைவரும் முன்னரே தரிசித்து விட்டீர்கள். ஆனால், அதுதான் சரீரம் அப்படிங்கிற உணரும் நிலையில நம்ம இல்ல அப்படிங்கிறார். நீங்க இல்ல. அதையும் தாண்டி 3ஆம் கட்ட நிலையில எண்ணம் கொண்ட உடல் கொண்டு பிரபஞ்சத்தையும் அடைந்தீர்கள். அறியாத நிலையிலே இவை எல்லாத்தையுமே செஞ்சுட்டீங்க. எனவே நாம் உரைத்தோம். ஏன்னா, நில்லுங்கள். இதோட நின்னுடாதீங்க. மேல நீங்க 4ஆம் கட்ட நிலைய வந்து அடைங்க அப்படிங்கிறத வந்து நாங்க உங்களுக்கு உரைச்சிட்டோம். ஏன் 3ஆம் நிலையில நின்னுடாதீங்கன்னு. ஸோ மண்ணாலான உடல் அப்படிங்கிறது முதல் கட்டம். நீரால் ஆன உடல் அப்படிங்கிறது 2ஆம் கட்டம். காற்று அப்படிங்கிற உடல் வந்து 3ஆம் கட்டம். வெப்ப உடல் அப்படிங்கிறது 4ஆம் கட்டம். ஆகாய உடல் அப்படிங்கிறது 5ஆம் கட்டம். ஓம் சாந்தி. இது போன்ற கேள்விகளை நாம புரிந்து கொண்டே வந்தோம் அப்படின்னா, நாங்களும் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நாங்க மகிழ்ந்து பதிலளிப்போம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தியானம் போது புரிதல் இல்ல, தெளிவு நமக்கு இல்ல அப்படின்னா, நம்ம அந்த பாரவான்கள ஹையர் சோல்ஸ நம்ம கேட்கலாம். ரிஷி, முனிவர்கள் மற்றும் சித்த பெருமக்கள், மகான்கள்லாம் நமக்கு அத சொல்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப கற்பூரமாக கரையும் கரையும் போது என்னாகும்? எந்த கேள்வியும் கேட்க தேவையா இருக்காது. கற்பூரமா ஒருத்தவங்க கரைஞ்சுட்டாங்கன்னா, ஆனா அந்த கரையிற வரைக்கும் சில பல கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப குரு உணர்ந்து கூறும் ஒவ்வொரு நிகழ்வும் உடனுக்குடன் உங்களில் பிரதிபலிக்கிறது. அப்ப இந்த நிகழ்வுகள் யாவும் அபூர்வமே. ஆழ்ந்த அமைதியும், அதிக சகிப்புத்தன்மையும் கொண்ட காரணத்தினாலே நீங்கள் குருவை விரைந்து பற்றி நிற்கிறீர்கள். ஒருவர ஸ்தூல குருவா பற்றின்னு இருக்கோம் இல்லையா? அவங்க சொல்ற ஒண்ணொண்ணையுமே நம்ம ஆழ்ந்து கவனிக்கும்போது, நமக்கு அது நல்லா புரியறது. அது நமக்குள்ளவே நடக்கும். அந்த இது ஒரு குரு அப்படின்னு இல்லாம ஒருத்தரும் பல குருகள் ஒரு ஒரு தருணத்துல ஒரு ஒரு குருவை ஏற்று பயணிப்பாங்க. சரியா? இப்ப நம்ம இந்த கு விரைந்து நம்ம அத பற்றி இது பண்றோம். இந்த தூதுவனாகிய வேலையே நீங்கள் அவருக்கு அளிக்கும் குரு தட்சிணையாகும். அவங்க சொல்றத நம்ம கேட்டு, உணர்ந்து, அத புரிந்து கொண்டு நாம இந்த எல்லாருக்குமே இந்த ஞானம் எப்படி ஞான மார்க்கத்த எடுத்து உரைக்கக்கூடிய அந்த பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அதுவே நம்ம குருக்கு அளிக்கக்கூடிய தட்சணையாக இருக்கும். உடனுக்குடனா நன்றிய தெரிவித்து, கற்ற ஞானத்தை போற்றுவதும், இன்னும் பெற ஏங்கி தவிப்பதுமே
நம்மளுக்கு வந்து அந்த குருவடிய பற்ற செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இன்னும் ஞானம் வேணும், இன்னும் ஞானம் வேணும், இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் இறை அனுபவம் வேணும், இன்னும் இறைய புரிஞ்சுக்கணும், இன்னும் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே நெறைய பாரவான்கள் இல்லையா? ஹையர் சோல்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஏங்கி தவிக்கும் அந்த ஒரு பக்குவம் நம்மள்ட்ட இருக்கணும். ஞானத்தை முழுமையாக பற்ற விடாமல் செய்யும் மாயையின் வேலையே ஆணவமாகும். ஆணவம் அப்படின்னா ஆ பிளஸ் கூட்டு பிளஸ் ந பிளஸ் அவம். அ என்ற முதல் எழுத்தில் தொடங்கி ஆ என்ற 2ஆம் எழுத்தில் பயணித்து ந என்கிற நமச்சிவாயத்தை அடையும் நேரம் அவம் என்கிற தீய மாயை வந்து நம்மளை பற்றிவிட துடிக்கும். அதுதான் ஆணவத்துடைய டெஃபினேஷனா சொல்றாரு. அதாவது ஆ கூட்டல் ந கூட்டல் அவம் அப்படிங்கிறாரு. இப்ப ஆ அப்படிங்கறது ஆல தொடங்குறோம். ஆ அப்படின்னு வரும்போது ந அப்படிங்கிற நமச்சிவாயத்தை வந்து நம்ம அடையும் பொழுது அவம் அப்படிங்கிற அந்த ஒரு மாயை வந்து நம்மள பற்றி கொண்டு அந்த நமச்சிவாயத்தை நம்ம சேர்ந்துட முடியாம தடுக்கும் அப்படிங்கிறதுதான் ஆணவம் அப்படிங்கிறது. அது நம்ம பல நூல்கள் கற்றறிந்ததை பத்தி பேசுவோம் இல்லையா? அங்க தெரிஞ்சுட்டேன், இங்க தெரிஞ்சுட்டேன் பல விஷயங்கள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது எல்லாமே நமக்கு அந்த இந்த மாதிரி ஒரு ஆணவமாகிய வளத்தை கொடுக்கும். ஆனா உண்மையை தான் அவர் பஞ்சகோஷம்னா என்னன்னு சொல்லிட்டாரா? அது அவர் ஒளிமயமானவரா? ஒளி உலகத்துல இருக்கிறவரா? நமக்காக இங்க வந்து தொடர்பு கொண்டு நமக்கு இந்த இந்த ஆகம வேதத்தை எடுத்து கொடுத்திருக்காரா? ஏன்னா அவர் இந்த புவி உலகுக்கானவர் கிடையாது. சரியா? அப்ப அதுக்காக அவர் வந்து அந்த அவங்களுடைய அந்த குரல் மூலமாக அவங்களோட தொடர்பு கொண்டு நமக்கு அவங்க உணர்வு மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒன்னொன்னையும் புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நமக்கு தெளிவு கிடைக்கும். சரியா? பல ஞானமடையும் நேரம் இந்த மாயையில தான் சிக்கிக் கொள்வார்கள். கர்வம் என்றும் இதை அழைக்கப்படுவதும் இதுதான் அப்படிங்கிறாரு. கரு பிளஸ் அவம். கருமை என்ற நிறத்தாலே அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு தரத்திலயும் வந்து அவங்க தனக்கு தெரியும், தெரியும், தெரியுங்கிறத நான் தெரிஞ்சுன்ட்டேன், நான் தெரிஞ்சுன்ட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது சொல்லுவாங்கல்ல, "நிறை குடம் தளும்பாது, குறைகுடம் கூத்தாடும்" அப்படின்னு. ஸோ நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம நெனச்சுப்போம்ல, எல்லா இடத்துலயும் வந்து எப்படி விதவிதமா பேசுறாங்க, குரல உயர்த்தி, உயர்த்தி. எவ்வளவு ஞானம் அப்படின்னு நெனைக்கிறோம்ல, அவங்க எல்லாருமே ஞானம் கிடையாது, அஞ்ஞானி தான். ஏன்னா அவங்க கர்வம் அப்படிங்கிற ஒண்ணுல இருக்காங்க இல்லையா? கருமையான மாயை அவங்கள மூடியிருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே உயர்வான ஞானம் உடையவங்க தட்டுல எதுவுமே தெரியாத மாரி இருந்து தான் நமக்கு புரிய வைப்பாங்க. ஏன்னா, அவ எல்லாமே இறை செயல்ல அவங்களுக்கு புரியும் இல்லையா? நம்மளோடது எதுவுமே இல்லன்னு தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப உள்வெளி தத்துவத்த பத்தி பார்க்கலாம். ஓம் சாந்தி. வேல் கொண்டு விளையாடினும் ஞான சித்தனை போற்றிட பயம் அகலும். உள்ளிருந்து தோன்றும் பயம் எனும் அறியாமை விலக வேண்டிய கட்டம் இதுவே. எனக்கு விலகி விட்டது என்று கூறும் அளவிற்கு யாருமே முன்னாடி வரல அப்படிங்கிறார். அறியாமையெல்லாம் என்ன விட்டு போயிடுச்சுப்பா, நான் 100% தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இங்க யாருமே முன் வரல. இந்த இன்னுமே இந்த மனித கூட்டத்துல யார் யார் இந்த 4வது இதுல பயணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கூட இன்னுமே ஒளிரணும் அப்படிங்கிறாரு. ஏனெனில் காட்சிகள் அ தோன்றும் நேரம் கதிரவன் மறைந்திருப்பான். ஒளியுடல் கொண்டோரை ஒளியில் காண இயலாது. எனவேதான் உரைத்தோம், பயம் விலக வேண்டும் என்று. ஏன்னா, இருள்ல தான் ஒளிய பார்க்க முடியும். ஒளியில இருக்கும்போது அதாவது கதிரவன் இருக்கும் நேரம் பகல் நேரத்துல பார்த்தோம்னா பார்க்க முடியாது இல்லையா? இரவுல தானே ஒளி தெரியும். அது மாதிரி எல்லாரும் பயம் நீங்க விலகி இருக்கும் பொழுது தான் உங்களுடைய அந்த ஒளிய நீங்க பூரணத்துவம் அடைய முடியும் அப்படிங்கிறாரு. எனவே உறைந்திருக்கும் பயம் விலக திருவடியில் நின்று வேல் உடையவனை வணங்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞான சிந்தனையும் போற்றிட நற்கதி உண்டாகும் அப்படிங்கிறார். ஸோ இறைவனுடைய திருவடியையே சிந்திச்சு அந்த வேலுடைய வேலவனை போற்றி நிற்கும் பொழுது நம்ம நற்கதி உண்டாகும் அப்படிங்கிறாரு. உள்ளே உள்ள ஆறுமுகனையும் வெளியே உள்ள ஆறுமுகனையும் ஒரு சேர வழிபடுங்கள். உள்ளுக்குள்ள ஆறுமுகம் அப்படிங்கிற தத்துவம் இருக்கு. அது வந்து எப்படின்னா 6 மொத்தமா 9 கிரகம் இருக்கு இல்லையா? அதுல 2 கிரகம் சாயா கிரகங்கள் ராகு, கேது. அது போக மீதி எத்தனை இருக்கு? 7 கிரகம் இருக்கு. அந்த 7 கிரகமும் நமக்கு உள்ளேயே இருக்கு. அ அந்த வாரத்தின் 7 நாட்கள் தான். நமக்குள்ள தலைக்குள்ளேயே இருக்கு. அதுல ஞாயிறா யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த முருகப்பெருமான் அப்படின்னு அந்த ஞாயிறு அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்கு சொல்லப்படுறது. மத்த திங்கள், செவ்வாய், வெள்ளி எல்லாமே ஒரு மலர் விரிந்தது போல 6
முகமாக அங்க காட்சி அளிக்கிறது. சரியா? ம். அப்ப அதுதான் ஆறுமுகம்னு அந்த 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 தத்துவத்த தான் சொல்றது. அதே மாரி வெளியில இருக்கிற ஆறுமுகம் தெரியும் இல்லையா? வேலவன் இங்க சித்தரிச்சிருக்கோம் இல்லையா? நம்ப கையில வேல் கொண்டு இருக்காரு இல்லையா? 6 முகத்தை கொண்டவராக. இப்ப உள்ளே வெளியேயும் அவர பார்த்து நம்ப போற்றலாம். அதே மாரி உள்ளுக்குள்ளேயும் பார்க்கக்கூடிய இது வேணும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படிங்கிற 7 தளம் நமக்குள்ள தலையில இருக்கு. இந்த நெற்றியிலேருந்து உச்சந்தலைக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம சிந்திச்சு, அந்த 6 முகத்துக்கும் தலைவனாக இருக்கிற சூரியன் அப்படிங்கிறது. இங்க வெளியிலயும் நவகிரகத்துக்கு தலைவனா இருக்கிறது சூரியன் தானே! இல்லையா? அததான் நம்ம சிந்திக்கணும். வெளியிலயும் நினைக்கணும், உள்ளேயும் நினைக்கணும். அப்ப இந்த வேலவன வெளியயும் உள்ளேயும் சேர்ந்து சமநிலையில் பயணிக்க தான் சாத்தியம். பயம் அப்பதான் விலகும் அப்படிங்கிறாங்க. சாந்தி. ஞான பாதையில் துவக்கத்தை அறிந்து ஒளி வழிப்பாதையில் நடக்க துவங்கும் ஆஹ் அந்த ஒரு பேறு பெற்றோருக்கு ஞான குழந்தை கிட்டும். அதுதான் சொல்றாங்க. இந்த ஒளிப்பாதையில இந்த ஒளிப்பாலத்துல நடக்கும்போதுதான் உங்களுக்கு ஞான குழந்தை பிறக்கும். புரியுறதா? ஞான வழியில பயணிக்கும் நேரம் உயிரிழந்த பேரை அடுத்த ஒளிவழி பாதைக்கு அப்ப ஒளிவழி பயணிக்கும் பெற்றோரை தேர்ந்தெடுத்தே பிறவி எடுப்பார். இப்ப இந்த ஞான வழியில பயணிக்கும் நேரம் உயிரிழந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒளி வழியில பயணிக்கும் பெற்றோருக்கு தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தான் வந்து குழந்தையா பிறப்பாங்களாம். எனில் அவர்கள் செயல் வந்து வேகத்தோடு துலங்கும். பின் எளிதில் அவங்க ஞானியாவாங்க. சொல்றோம்ல சின்ன வயசுலயே ஞானம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சக்தி பால் ஊட்டியத ஞான பால் ஊட்டினாங்கன்னு சொல்றோமே அவர். அந்த அந்த மாதிரியானவங்க எப்படின்னா அவங்க தாய் தந்தையே எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒளி வழியில பயணிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி உயர்ந்த தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தைங்க வந்து சிறு வயதிலேயே என்ன ஆகும்? அதுகளுக்கு ஞானம் உதிக்க ஆரம்பிச்சிடும். ஞான சம்பந்தரா பிறக்கும். ஓம் சாந்தி. அப்ப கடினமான கற்கள் இலகினால் மண்ணாகும். மண் நீருடன் கலந்தால் மேலும் இலகும். அந்நிலையில் அதனில் நிமிர்ந்து மரம் செடி கொடி என உயிர்கள் தோன்றும். அத்தாவரங்கள் பின்பு விலங்குகள் மனிதர்கள் பறவைகள் போன்ற எல்லா இனத்திற்கும் பயனளிக்கக்கூடியதா இருக்கும். பல ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வேலையை செய்ய மரங்கள் போற்றப்படும் விருட்சமாகிறது. பல ஆண்டுகால் மரம் இருக்கும்போது அதுகளை விருட்சம் என்று சொல்றோம். இந்நிலையே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கிறது. கல் போன்ற மனம் இலகத் தொடங்கினால் மண் போன்று சரிந்து ஒளி வழிப்பாதை அடையும். அங்கு தண்ணீர் கொண்டு கலக்க அவன் மீண்டும் இலகி மரமான ஞான வழிப்பாதையில பயணிக்கலாம். அப்ப பெற்ற ஞானத்தை கனிதரும் மரத்தினை போல எல்லாருக்கும் பகிர்ந்து சொல்லும்பொழுது உச்சத்தை தொட முடியும். ஈசன் வந்து உங்களை வந்து கலந்து கொள்ளுவான். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? போற்றப்படும் விருட்சமாக இருப்பீர்கள். நிலையான ஒரு விருட்சமாக ஆகி விடுவோங்கிறாங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க பத்தியா? சிக்கலான பாதையில் நின்று பாதையை தவறவிட்ட காரணத்தினால்தான் பலர் வேண்டாத தீய செயல்களை புரியுறாங்க. அதாவது இந்த ஒளி பாதை தெரிஞ்சு வந்துட்டு இந்த மாயையில மூழ்கி என்ன பண்ணிடுறாங்க? இந்த சிக்கலான பாதையில நின்று இந்த ஒளிப்பாதையை தவற விட்டுறாங்க. அப்ப வேண்டாத தீய செயல்களை செய்யறாங்க. அப்ப உள்ளேயே என்ன பண்றது? சிக்கலான நிலையில இருக்கிறதுனால அவங்க வெளியேயும் சிக்கலான வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப யாவரும் பல மாந்தர்களே நீங்களே சிக்கல்ல இருந்து விடுபட உதவுங்கள். சிக்கல்ல இருந்து வெளில வந்துருங்கம்மா. உங்களுக்கு ஒளிப்பாதை இருக்குமா? ஒளிப்பாலம் போட்டிருக்கு. ஒளிப்பாலத்தை நோக்கி பயணம் செய்யுங்க. ஒளியான இறைவனை சிந்திங்க அப்படின்னு சொல்லி 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 அவங்களுக்கும் நம்ம ஒளிப்பாதையை காட்டலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப ஒளி வழிப்பாதையில பல கிளை பாதைகளும் தோன்றும் இல்லையா? அவையும் மாயை எனப்படுகிறது. அதிலும் சிக்காம எவன் ஒருவன் மேல் நோக்கியே வரானோ பல விதத்துல பல பாதையை காட்டுவாங்க. ஒவ்வொரு விதத்திலயும் இறைவனுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க, ஒரு வழி சொல்லுவாங்க, பூஜை சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அந்த ஒன்றே இறைவன் அவன்தான். அவன் அந்த ஒன்று மட்டுமே அவன் மட்டுமே என் தலைவன் அப்படி சொல்லி நம்ம பயணிக்கணும். அப்பதான் நம்ம அந்த கோலை ரீச் பண்ண முடியும். உள்ளே வெளியே எனும் பாடத்தை நன்கு கசடர கற்றுக்கணும். எந்த ஒரு நிகழ்விற்கும் 2 வெளிப்பாடுகள் உண்டு. இரவு, பகல், நல்லவை, கெட்டவை, இன்பம், துன்பம் இருக்கிற மாரி உள்ளே, வெளியே. உள்ளேன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, வெளியே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்ப அந்த வெளியில இருக்கிறது தான் பக்தியா கொண்டாடுறாங்க. உள்ள இருக்கிறது தான் ஆன்ம ஞானமா இருக்கு. புரிஞ்சுக்கணும். உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே என்று செயல்பட தொடங்கணும். அப்ப நடக்கும்பொழுது நம்மளால எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கு வரும். அதுபோல உள்ளே தோன்றும் காட்சியும் வெளியே செயலும் நடக்க வேண்டும். அப்ப உள்ள நமக்கு ஒரு காட்சி தோன்றதுன்னா வெளியில அது செயலாக்கமாக வேண்டும்.
இதை தான் நம்ம எடுத்து உரைக்கிறோம். உங்கள் பயணம் விரைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் விளக்குகிறோம் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு திரு உருவங்களையும் வழிபடும் நேரம் ஒவ்வொரு நிகழ்வு உள்ளே நடக்க வேண்டும். தெளிவு பெறுங்க. வெளியில ஒரு திருவுருவாக ஒரு சாமி சிலைய பார்க்குறோம்னா, அது நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்படணும். நானு, சரத்பாபு சாரு, அ அவங்க ஆன்ம நலம் வச்சிருக்காங்க கஸ்தூரி அம்மா 3 பேரும் தான் போயி அந்த முருகன் தரிசிச்சோம். சிவபெரும்புன்றத்துல. அங்க நடக்கிற பூஜை வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த முருகன் விழித்து எரிந்து, அவன் அத ஏற்றுக்கொண்டு ரொம்ப அழகா நடனம் ஆடினான். அந்த வெளியில நடக்கிறது, உள்ளேயும் நடக்கிறது இல்ல. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? ஓம் சாந்தி. அப்ப வந்து சிவனை வெளி உருவமாக வழிபடும் நேரம் வந்து ஈசனோடு கலந்திருப்பது போல் தியானம் செய்ய வேண்டும். அதுபோல ஈசனோடு கலப்பது போல் தியானிக்கும் நேரம் இதில் சிவலிங்கம் வைத்து வழிபட்டால் அதிக பலன் கிடைக்கும். இப்ப உள்ளுக்குள்ள இறைவனோடயே நீ கலந்து கொண்டிருக்கும்போது லிங்கத்த வச்சு பூஜிக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து இந்த இந்த தியானம், யோகம், ஒளியான இறைவன தான் சிந்திப்பேன். ஆனா, நான் எங்க வெளியில போனாலும் ஒரு குட்டி லிங்கம் வச்சிருக்கேன். அத என்னோட எடுத்துன்னு போவேன். "வா தம்பி நம்ம வெளியில போலாம்." அப்படியே ஹேண்ட் பேக்ல போட்டுன்னு போவேன். அது மாரி சாக்லேட்லாம் வாங்கினா அதுக்கு ஷேர் பண்ணுவேன். அது சண்டை, சச்சரவு பண்ணணும், கோவப்பட்டுக்கணும்னா அதோட பட்டுப்பேன். ஸோ எல்லாமே ஹேப்பனிங்ஸா இருந்தது. அது மாரி எல்லாருமே செய்யலாம். விநாயகர வெளியில வச்சு வழிபடும்போது நம்ம வினைகளாகிய மும்மனங்கள் அகல்வதைப் போல தியானிக்கணும். அதாவது வினைகளின் நாயகனாக விநாயகன நான் பூஜை செய்றேன். அதனால எனக்குள்ள இருக்கிற அந்த என்னோட மூல ஆதாரத்துக்குள்ள தங்கி இருக்கிற அந்த வினைகள் எல்லாமே என்ன ஆறது? கரைந்து ஓடுறது அப்படிங்கிறதாக தெளிவாக புரிந்து கொண்டு வெளியே வந்து விநாயகனுக்கு துதி பாடணும். அப்ப உள்ள இருக்கிற அந்த மும்மனங்கள் மாயம் அதாவது சாரி கன்மம், ஆணவம், கன்மம், மாயை வந்து கரைந்து ஓடுறது அப்படிங்கிறத நம்ம அழகா சிந்திச்சு நம்ம பயணிக்கணும். ஆறுமுகன நம்ம நினைக்கும்பொழுது நம்மள்ட்ட இருக்கிற பயம் அகல்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அ இது ஒண்ணு ஒண்ணா நம்ம ஒரு ஒரு உருவத்தையும் பார்க்கும்போது, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உருவத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தட்சிணாமூர்த்திய பார்க்கும்போது, நம்ம உள்ளே இருக்கிற ஞானம் அப்படிங்கிற இது பெருகி நமக்கு விரியறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலையாகிய அந்த ஆன்மா வந்து நமக்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து நமக்கு ஞானத்த உணர்றதற்கு வழிவகுக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஆதிபராசக்திய தரிசிக்கும்போது, உள்ளே மாயை விலகுறது. அப்படிங்கிறத அவளுடைய கண் பார்வை என் மேல படும்போது என்கிட்ட இருக்கிற மாயை திரைகள் ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு திரையாக விலகுறது. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒண்ணொண்ணையும் நம்ம தான் ஏன்னா அவ தானே நம்மள அந்த மும்மலங்கள்லேருந்து நீக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த மும்மலங்களா ஆன திரைய விலக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தியாக ஆதிபராசக்தி தானே இருக்கா. ஸோ இந்த ஒண்ணொண்ணையும் நம்ம புரிஞ்சுக்கணும். விஷ்ணுவ பார்க்கும்போது என்ன நெனச்சுக்கணும்? ஆகாயம் பயணிக்கும் நிலை வேண்டும் அப்படின்னு நெனச்சுக்கணும். அப்ப நம்ம ஆகாயமா பரவி கிடக்கணும். அவர் எப்படி இருக்காரு இல்லையா? தூணிலும், துரும்பிலும், ஆகாயத்திலும் எல்லா இடத்துலயுமே அணு அணுவாக இருக்கிறது தானே விஷ்ணு. அது மாரி நானும் ஆகாயத்துல பறந்து, விரிந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைய நமக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இப்படி ஒவ்வொரு இவங்களையும் பூஜை செய்யும்பொழுது, நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உள்நிலையும், அதையும் நம்ம 2யுமே இணைச்சு, இணைச்சு பயணிக்கணும். இப்ப திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கை வழித்தடம் அப்படின்னா, ஈசைய ஈசன் அடையறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு விதியா அத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஈசன அடையணும் அப்படின்னா, அதுக்கு அது எப்படி நம்ம சேர்றோமோ, அதுதான் வெளியில திருமணம்னு எடுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆண், பெண் இருவரும் எப்படி இரு மாடுகள் அப்படிங்கிற ஆண், பெண் அப்படிங்கிற இருவரும் இரு மாடுகளாக இணைச்சு, ஒரே வண்டியில பூட்டப்பட்டா தானே அது வந்து கரெக்ட்டான வழி சேர்ந்து போகும். அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்துல திருமணம் அப்படிங்கிறது செய்றாங்க. ஆண்கள் செய்யும் தவமும், வேள்விகளும் வெளியே நடக்கும். அதே நேரம் பெண்கள் தன்னை மணந்தவருக்கு உதவிகள் புரிந்து உள்ளே சென்று அமர்ந்து உள்தியானம் புரிவாங்க. அந்த தவத்துக்கும், வேள்விக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு, மிச்ச நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த குடிலுக்குள்ள அமர்ந்து அவங்க செய்ற அந்த அந்த வேள்வி இதுலயே அந்த அந்த ரிதத்திலே இவங்க பயணிச்சு, தன்னை அழகா மேம்படுத்திப்பாங்க. அவங்க வேலை செஞ்சுக்கிண்டே அந்த தியானம், யோகத்தெல்லாம் தனக்குள்ள உள்வாங்கிக் கொண்டு, உள்முகமாக அவங்க பயணிப்பாங்க. இப்படிதான் எல்லாமே இந்த இறைவன் அடையறதுக்கும், திருமணத்துக்குமே 2மே வந்து நமக்கு வந்து ஒருவரோட ஒருவர் இணைந்து தான் இறைவன் அடைய முடியும் அப்படிங்கிற விதமாக தான் அந்த திருமணமே இருந்தது. இது இது நம்ம ஒண்ணொண்ணும் புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப 5 வகையான உடல்கள் பெற்று திகழ்வதாக உரைத்தோம் அல்லவா? நில உடல், நீர் உடல், காற்று உடல், வெப்ப உடல், ஆகாய உடல். இந்த இந்த 5 வகையான உடல்களையும் கடந்து சென்றால் தான் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். அப்பதான் ஈசனுடன் கலக்கறதும் முடியும்.
இப்ப இவ்வுடல்களை கடப்பதும் வெளியே நிகழ்வுகளை நடத்தினால் தான் இது எளிதாகும். அப்ப எல்லா இறை தரிசனத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற இறை தரிசனத்தை உணர்ந்தாதான் அந்த 5 வகை உடல்லையும் நம்ம ஆகாய உடலையும் கடக்கணும் இல்லையா? அப்பதானே பர ஆகாயமான அந்த இறைவனை போய் பார்க்க முடியும் இல்லையா? முதல் உடலான நில உடலை உதிர்த்திடணும். அப்ப உடலை பொன்னாக்கணும் அப்ப. அப்ப அந்த ஒளி வடிவையே தியானிக்கணும். வெளியே பொன்னிறத்தில் உள்ள சாத்வீக உணர்வுகளை உண்ணணும். மஞ்சள் வண்ண பருப்புகள், மஞ்சள் வண்ண பழ வகைகள், அந்த மாரி மா, பலா, வாழை, முக்கணிகள் இதெல்லாம் சாப்பிடணும். இந்த மாரியே தான் பொன்னிறத்துல இருக்கிற பூக்கள கொண்டு தான் பூஜிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப அதனால தான் நம்மளுடைய பூஜை முறையில பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் சாமந்திலாம் இன்னைக்கும் செய்றாங்க இல்லையா? பராசக்திக்குலாம் ரொம்ப அந்த மஞ்சள் கலர் பூ ரொம்ப உயர்ந்ததா சொல்லுவாங்க. ஆவாரம்பூ ஆவாரம்பூ, கொன்றை பூவெல்லாம் வச்சு முன்னாடிலாம் ஈசனுக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. அதன் காரணம் என்னன்னா, அந்த வண்ணம் தான். அப்ப பொன் நிறத்திலான உடல் நமக்கு அமையணும். பொன் உலகச் சென்று அடையணும். அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனுக்கு அது மாரி செய்றோம். நீர் உடலை பெற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடல் உணவாக நீர் மற்றும் திரவிய உணவுகள அருந்தணும். அதே நேரம் உடல்ல நீர் உருக்கொண்டு உலகைச் சுற்றி வருவது போல தியானிக்கணும். என்னுடைய உடல் வந்து நீர் உடலா ஆயிடுத்து. அத கொண்டு நான் வந்து இந்த உலக வந்து சுற்றி வரேன் அப்படிங்கிற மாரி நம்ம சிந்திக்கணும். இந்த ஒண்ணொண்ணும் நம்ம சரிசமமாக செய்யணும். சரியா? அப்ப இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது உடல் என்ன ஆகும்? காற்று உடல பெற்றுடும். காற்று உடல் என்ன பண்ணும்? வந்து அதிகமாக நல்ல இயற்கை காற்றை சுவாசிக்கணும். மூச்சு பயிற்சிகள் செய்யணும். ஆழ்ந்த மூச்சு நல்லா இழுத்து இழுத்து விடணும். அப்ப காற்று உடல் வந்து பறவை போல பறக்க வேண்டும். அப்ப பறவை போல பறக்கிறேன் அப்படிங்கிற கற்பனை செஞ்சு பார்க்கணும். அது வந்து நமக்கு உள்ளேயும் வெளியேயும் சரிசமமாகும். இவ்வுடல் துறந்து வெப்ப உடலை அடைவோம். இந்த இந்த உடல துறந்து பறக்கிறது வந்து நான் அந்த கொரோனா பீரியட் 2020ல நான் செய்வேன். இந்தியா ஃபுல்லும் பறப்பேன். டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பறப்பேன். இந்த இந்த உடல் வந்து பறந்து சென்று கோவிலுடைய உச்சியில நின்று கொண்டு இந்த ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் ஆ சக்தியெல்லாம் பிரிச்சு குடுக்கிறதாவும், மலைகள் மேல நின்னுண்டு அந்தந்த ஊருக்கு குடுக்கிறதாகவும், ஈவன் நம்ம சென்னையில இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா? கலங்கரை விளக்கத்துக்கு மேல நின்டு அங்கலாம் குடுக்குற மாரியும், அப்படியே சிந்திச்சு, சிந்திச்சு, சிந்திச்சு பறந்துட்டே இருப்பேன். அங்கேயும் இங்கேயுமா பறந்து எல்லாருக்கும் சக்தி வழங்கிட்டு இருப்பேன். ஏன்னா, அப்ப எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டு பயத்துல இருந்தோம் இல்லையா? அப்ப எல்லாருக்கும் சக்தி குடுக்குற வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அதுதான் செய்யணும் அப்படிங்கிறாரு. இவை 2ம் வந்து சமமாக பயணிக்கணும். உள்ள வந்து அப்பதான் சூடு ஏறும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த வெப்ப உடலை துறந்து நம்ம வந்து ஆ ஆகாய உடல் பெற முடியும் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்கள் அனைவரும் ஆகாய உடல் பெற்றுவிட்ட காரணத்தால் உரைக்கிறேன். இப்ப ஆகாய உடல பெற்றுவிட்டோம்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஈசனின் வாசல் ஆகாய உடல பெற்று விட்டவங்க தான் ஈசனோட வாசல வந்து அடைய முடியும் அப்படிங்கிறாரு. இப்ப ஆகாய உடல் பெற வழியில வந்து நீல வண்ண ஆகாயத்த தரிசிக்கணும். ஆகாய உடல் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீல வண்ண ஆகாயத்த அடிக்கடி மேல பார்த்து நம்ம வீட்லலாம் சாமி கும்பிடுவாங்கல்ல பெரியவங்கலாம். மேல பார்த்து கைய கூப்பி சாமி காப்பாத்துன்னு. அதே மாடல் தான். ஒய் மாடல், சேம் மாடல் தான். ஸோ நம்ம வெளியில வந்து ஆகாயத்த பார்க்கணும். அப்ப உள்ளே உள்ள ஆகாயத்தையும் தொட்டு விட்டது போல உணரணும். இப்ப உள்ள பறந்து விரிஞ்சிருக்கிற ஆகாய தத்துவத்த தொட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கணும். அப்ப அதன் உள்ளே சென்று கரைந்து விட்டது போல தியானிக்கணும். இத தீவிரமாக செய்யும்போது, ஆகாய உடலையும் துறக்கும் தருவாயில் உள்ளீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். விரைந்து செயலாற்ற இறைவனை அடையலாம். ஈசனை அடையலாம். ஓம் சாந்தி. இப்ப இந்த உள்ளே நிகழ்த்துகிற செயல்கள் அனைத்துமே ஆத்மார்த்தமானதாக இருக்கணும். அத நம்ம கற்பனையா செய்றோம் அப்படின்லாம் நினைக்கக் கூடாது. அது வந்து உணர்வால உணர்ந்து பயணிக்கணுங்கிறதுக்காக, அதான் என்ன உணர்வால மட்டும் தான் அந்த உயர்ந்த இறைவன அடைய முடியும். இந்த வெளி உலகத்துல நம்ம இந்த உடலுக்கான உணர்வுகள் அத்தனையும் துறந்து இறைவனுக்கான உணர்வுகள நம்ம ஏற்றுக்கொண்டு பயணிக்கும்போது தான், அந்த இறைவன சென்று அடைய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அ இந்த 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 மாரியே நம்ம செயல்கள் செய்யும்பொழுது என்னதுன்னா, ஆத்மார்த்தமான இருக்கணும். எல்லாம் உள்ளே செஞ்சாலும் சரி, வெளியே செஞ்சாலும் சரி, மு கூடிய 100% இல்ல 99% உண்மையா செய்யக்கூடிய பக்குவத்துல இருக்கணும். அப்படி நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகும்? பற்பல தேவ ரகசியங்கள் வந்து நம்மள அடையும். நம்ம ஆகாய மார்க்கத்த தொட்டு விட முடியும். ஆகாய மார்க்கத்த தொட்டுவிட்டா, நம்ம சீக்கிரமே இந்த உடல் வந்து ஆகாய உடல் என்ன ஆயிடும் அப்படின்னா, பரகாய உடலா ஈசனை சென்று உடல் அற்ற ஒன்றாக இறைவனோடு கலக்கறதுக்கு நமக்கு
எளிதில முடியும். எந்த கெட்ட சக்திகளும் உங்களை நெருங்க முடியாது. ஏனெனில் அவற்றின் எல்லை வந்து வெப்ப உலகம் வரையே. சரியா? நம்ம வெப்பத்த விட்டு விலகிட்டோம் அப்படின்னா, இறைவன சென்று அடையக்கூடிய ஆகாயத்த தாண்டிட்டோம்னா, அங்க வெப்பமே கிடையாதே! இல்லையா? அப்ப நமக்கு யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வருவதுல நம்ம வெற்றிடம் அடையும் மார்க்கத்த தெரிஞ்சுக்கலாம். எப்படி வெற்றிடத்த போய் சென்று எப்படி அடையணும்? அகங்காரத்த எப்படி களையலாம்? அப்படிங்கிறத பத்தி அடுத்தடுத்து வரும் இதுல சொல்றாரு. அப்புறம் சப்த ரிஷிகளோட பெயர் விளக்கத்தையும் கூறுகிறார். இந்த மாரி அடுத்த இதுல நம்ம சாப்டர்ல இது எல்லாமே பார்க்கலாம். ஆ ஆதிசக்திய பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா சொல்லி, ஆ இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாக இறைசக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதுகாரும் என்னுடன் பயணித்த அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் எனது நன்றி. அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். God bless you all. ஓம் சாந்தி.